அதானி குழுமத்தில் எல்ஐசி முதலீடு செய்யும் விஷயத்துல வெளிநபர் தலையீடு இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்க பத்திரிகை வெளியிட்ட செய்திக்கு எல்ஐசி மறுப்பு தெரிவிச்சிருக்கு. அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி வாஷிங்டன் போஸ்ட் தெரிவித்த செய்திக்கு அந்த செய்தி அடிப்படை ஆதாரமற்றது, அது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு எல்ஐசி மறுப்பு தெரிவிச்சிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்க எல்ஐசியினுடைய நிர்வாக அமைப்புக்குள்ள நம்முடைய மோடி தலைமையிலான அரசு முதல் முறை ஆட்சிக்கு வரும்போதே இந்த பங்கு சந்தையில இந்த மூலதனத்தை முதலீட்டை கொண்டு செல்வதற்கு முதல்ல 24 அப்புறம் 74 100% FDI அந்நிய முதலீட்டுக்கு அனுமதி. அந்த 100%க்கு ட்ரை பண்ணி 3 ஸ்டேஜில் அந்த 100ஐ அடைவதற்கான உத்தரவாதத்தை இந்த ஆட்சி பெற்றிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்ஐசியில சேவிங்ஸ்ல வைத்திருக்கக்கூடிய அந்த எல்ஐசி அசட்டை எல்ஐசி மேனேஜ்மெண்ட் எதுல வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொன்னா நீங்க வாஷிங்டன் போஸ்ட் சப்ஜெக்டுக்கு அப்புறம் வருவோம். இந்தியாவினுடைய தொழில்துறை வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவி செய்த டாட்டாவுக்கு 1,27,000 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருப்பது யாருன்னு கேட்டா எல்ஐசி. அதுக்கு அடுத்தது டாட்டாவுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பிர்லா, அவருக்கு பார்த்தோம் சொன்னா 1.4 லட்சம் கோடி. அப்போ டாட்டாவுக்கும் பிர்லாவுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் கோடி கடன் கொடுத்திருக்காங்க இந்த எல்ஐசி. அப்புறம் என்ன சார், அவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது இவரு கொடுத்தா என்ன அப்படின்ற கேள்வி சாதாரணமா வாசகர்களுக்கு வரும். இவருடைய 2வது பார்ட்னர், நம்முடைய மோடியினுடைய 2வது பங்காளியாக இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் கம்பெனிக்கு 79,800 கோடி, கிட்டத்தட்ட 80,000 கோடி கொடுத்துருக்காங்க. இப்ப இன்னொரு 9 கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா விவாதத்துக்குள்ள வந்திருக்கக்கூடிய வாஷிங்டன் போஸ்டுடைய கட்டுரை அது அல்ல. முதல்ல நேருவினுடைய முன்முயற்சியில உருவாக்கப்பட்ட எல்ஐசி இன்னைக்கு 56 லட்சம் கோடி ரூபாய் சொத்து மதிப்புல உள்ளது. 56 லட்சம் கோடி ரூபாய். இதுல நாம இப்ப இந்த 3வது முறை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 2 பங்கு சந்தை வீழ்ச்சியில எல்ஐசியினுடைய பங்கினுடைய விலை என்பது குறைஞ்சது. அதே மாதிரி அதானியினுடைய பங்கு சந்தை என்பது குறைஞ்சது. எப்ப குறைஞ்சது அப்படின்றது வாசகர்கள் ஞாபகத்துக்காக சொல்றேன். அந்த ஹிடன்பர்க் அறிக்கை அப்படின்னு நாம விவாதத்திலே நம்முடைய பேட்டியிலே சொல்லியிருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா முதல் நடவடிக்கையிலே 18,500 கோடி ரூபாய் எல்ஐசி தன்னுடைய மதிப்பை இழந்தது.